2025 அக்டோபர் 12. கோவை மாவட்டத்தில் இருக்கிற சூலூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அன்னைக்கு நைட்டு 9 மணிக்கு ஒரு கால் வருது. அந்த காலை அட்டன் பண்ணுறாங்க. மறுமுனையிலிருந்து, சார் நாங்கள் பக்கத்தில் இருக்கிற பெட்ரோல் பங்கிலேருந்து பேசுகிறோம், எங்கள் ஸ்டாஃப் ஒருத்தரை 2 பேர் கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு பதட்டத்தோட சொல்கிறாங்க. உடனடியாக இந்த சூலூர் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பெட்ரோல் பங்கருக்கு விரைகிறாங்க. அங்கே ரத்த வெள்ளத்தில் ஒரு 24 வயது நிரம்பிய ஒரு வாலிபர் இறந்து கிடக்கிறார். உடனடியாக அந்த பாடியை கைப்பற்றி அங்கேருந்து அட்டாப்சிக்கு அனுப்பிச்சிட்டு, வந்தவங்க யாரு, கொலை பண்ணவங்களுக்கு இறந்து போனவங்க யாராவது முன் விரோதம் இருந்துச்சா அப்படிங்கிற ரீதியில் விசாரணை ஆரம்பிக்கிறாங்க போலீஸ். அப்படி அவங்க விசாரிக்கும் பொழுது வந்தவங்க யாரு அப்படிங்கிற எந்த டீட்டெயிலும் பெட்ரோல் பங்கில் ஒர்க் பண்ண யாருக்குமே தெரியல. அப்படிங்கிறதுனால இந்த பெட்ரோல் பங்கில் ஒரு சிசிடிவி கேமரா இருந்தது. அந்த ஃபுட்டேஜை செக் பண்ணுறாங்க. அதில் ஆராய்ஞ்சு பார்க்கும் பொழுது தான் வந்தவங்க பெட்ரோல் போடுறதுக்காக வந்த மாதிரி தெரியல. பைக்கை கொண்டு வந்து நிறுத்தியதும் நேரடியாக சந்தோஷ்கிட்ட போய் பேசுகிறாங்க. கொஞ்ச நேரத்தில் அது வாக்குவாதமாக மாறுது. உடனடியாக வந்த 2 நபர்களில் ஒருத்தர் மறைச்சு வச்சிருந்த கத்தி எடுத்து சந்தோஷோட கழுத்தில் குத்துறார். இன்னொருத்தர் இரும்பு கம்பி வச்சிருக்கார். அந்த கம்பியாலேயே சந்தோஷ் அடிக்கிறார். இந்த 2 பேரும் தாக்குனதும் அலறி அடிச்சு அப்படியே ஓட முயன்ற சந்தோஷ் அங்கேயே விழுந்து ரத்த வெள்ளத்துல இறந்து போறார். இது காட்சியா பதிவாகிருக்கிறது. இந்த 2 நபர்களும் யார் அப்படிங்கிற ரீதியில போலீஸ் இப்போ என்கொயரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுல இந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் பதிவாயிருந்த அவங்க வந்திருந்த பைக் நம்பரை வச்சுட்டு அது யாரு அப்படின்னு அவங்க விசாரிக்கிறாங்க. அந்த பைக் நம்பர்ல இருந்து அதோடைய ஓனர் ரவிச்சந்திரன் அப்படிங்கிற நபர் அப்படின்னு. உடனடியாக அந்த ரவிச்சந்திரனுடைய அட்ரஸ்க்கு தேடி போறாங்க. இந்த ரவிச்சந்திரனுக்கு 26 வயசு. அவர் கூட வந்த இன்னொருத்தர் நவீன். இந்த ரவிச்சந்திரனும் நவீனும் ஃப்ரெண்டு அப்படிங்கிறது தெரிய வருது. அவங்க வீட்டில் இல்லை, அவங்க சூலூர் பகுதியில் மறைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு போலீஸுக்கு தெரிய வந்து, இந்த ரவிச்சந்திரனுடைய மொபைல் நெட்வொர்க் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ணி அவங்க மறைஞ்சிருந்த இடத்துல 2 பேருமே போய் கைது பண்ணுறாங்க. கைது பண்ணி விசாரிக்கும் பொழுது, நாங்கள் பண்ணலை அப்படின்னு ஆரம்பத்தில் சொன்ன இந்த 2 பேருமே சிசிடிவியில் பக்காவாக நீங்கள் கொலை பண்ணது பதிவாயிருக்கு அப்படிங்கிற எவிடன்ஸை காட்டினதும் ஏன் கொலை பண்ணோம் அப்படிங்கிற விஷயங்களை பகிர ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க சொன்ன விஷயம் போலீஸுக்கு தூக்கி வாரி போடுற மாதிரியான அதிர்ச்சியான தகவலாக இருந்தது. இந்த சம்பவம் இந்த வருடத்தில் நடந்திருந்தாலும் இதுக்கான ஆரம்ப கதை அப்படிங்கிறது 3 வருஷத்துக்கு முன்னாடியே தொடங்குது. அதாவது 2021 இதோடைய முடிவுல 2 நபர்கள், ஒருத்தர் பேரு சந்தோஷ். இந்த சந்தோஷ் தான் பெட்ரோல் பங்கில் குத்துப்பட்டு இறந்தவர். இவருக்கு 24 வயசு. இப்போ அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க குடும்ப வாழ்க்கை ரொம்ப நல்லாவே போயிட்டு வந்துருக்குது. இவர் கல்யாணம் ஆகாம 21 வயசுல இருந்தபோது சோசியல் மீடியால ஒரு பெண்ணு கூட பழக ஆரம்பிக்கிறார். அந்த பெண்ணு பேரு தேவி. ஆரம்பத்தில் 2 பேரும் சோசியல் மீடியாலேயே சேட் பண்ணி எடுத்தவங்க. 2 பேரும் சந்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும்